பிஎஸ்என்எல்லோட டோட்டலான பெனிஃபிட் எனக்கு என்ன? அதாவது நான் பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் பண்ணா இந்த சப்ஸ்கிரிப்ஷன், அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஃப்ரீயா தராங்க. ஆனா இதெல்லாம் நான் பார்த்தது கூட இல்ல. இத பத்தி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்பெஷலான வீடியோ தான் இது. ஏகப்பட்ட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் யூஸ் குடுக்குறாங்க. ஆனா அத அவங்க யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஹார்டி கேம்ஸ் தான். ஹார்டி கேம்ஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சின்ன சின்ன மொபைல் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அவைலபிளா இருக்கும். இதுல வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க அதர் திங்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இது ஆப் ஸ்டோர், பிளே ஸ்டோர் 2லயுமே இருக்கு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது வெப்சைட்டாவும் பார்த்தீங்கன்னா இருக்கு. செக் பண்ணி பார்க்கலாம். இது கூடவே பிஎஸ்என்எல் டியூன் அப்படிங்கிற இந்த வகையான ஆப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷனா குடுக்குறாங்க. இதுல ஆட்ஸ் எதுவுமே இருக்காது. பிஎஸ்என்எல் யூசர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அவங்களுக்காகவே சாங்ஸ் லிசன் பண்றது கூடவே காலர் டியூனா வைக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. இதுல சில பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதாவது மந்த்லி ட்வைஸ் தான் பார்த்தீங்கன்னா சாங் வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறதுலாம். ஆனா ஆட் ஃப்ரீயா நீங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் அரீனா கேம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கு. சேலஞ்ச் அரீனா கேம்ஸ் பத்தியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நார்மலா பார்த்தீங்கன்னா ஒன் டைம் கேம் மாதிரி இருக்கும். இந்த ஆன்லைன்லாம் விளையாடுவோம்ல, சின்னதா பிங் பாங் கேமு, அந்த டேப்பிங் கேமு அந்த மாதிரி நல்லா இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த கேம் சேலஞ்சஸ், இதுல டாப் ரேஞ்சர்ஸ்ல வர்றது யார் யாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வகைரா வகைரா வச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும் பார்க்கும்போது. கேம் வந்து ப்ளே பண்ணும்போது இன்னும் ஃபேண்டஸியா வந்து என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கேம் IUM அப்படிங்கிற இந்த வகையான கேமிங் பிளாட்ஃபார்மோட சப்ஸ்கிரிப்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இது எல்லாத்துக்குமே நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேன். உங்களுக்கு பிஎஸ்என்எல் நம்பர் வேணும். நீங்க பிஎஸ்என்எல் யூசரா இருந்தா மட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா மொபைல் கேம்ஸ்லயே பார்த்தீங்கன்னா டாப் ரீஜனான கேம்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மலா டெவலப்பர் வெர்ஷன்ல கேமா இருக்காது. டாப் ப்ரிவியூல 3D எமுலேட்டர் கேம்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேம்ஸும் பார்த்தீங்கன்னா இங்க வந்து அவைலபிளா இருக்கும். இது நீங்க ஃப்ரீயா வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஆல்சோ இன்ஸ்டால் பண்ணி நீங்க ப்ளே பண்ற ஆப்ஷன் எல்லாமே அங்கேயே வந்து அவைலபிளா இருக்கும். இதன் பிறகு லிசனோட பாட்காஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். இதுவும் ஒரு மியூசிக் பிளாட்ஃபார்ம் தான். இதுக்குள்ள பாட்காஸ்ட் சர்வீஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா சாங்ஸை வந்து நீங்க ஜாலியா வந்து கேட்டுக்க முடியும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம் தான் இதுவுமே. பெருசா வந்து எக்ஸ்போஷர் இல்லாது. ஆனா ஏகப்பட்ட சாங்ஸ் வந்து இதுக்குள்ள அவைலபிளா இருக்கு. ஃபாரின் சாங்ஸ் அண்ட் ஃபாரினோட சின்ன சின்ன பிஜிஎம்ஸ் இது எல்லாமே இங்க வந்து அவைலபிளா இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்க பாட்காஸ்டாவே கேட்டுக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா புக்ஸோட பாட்காஸ்ட்டுமே இங்க அவைலபிளா இருக்கும். ஆட்ஸ் எதுவுமே இதுக்குள்ள இருக்காது. பிஎஸ்என்எல் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டுமே உங்கள்கிட்ட இருந்தால் போதுமானது. இதையுமே செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்து ஜிங் மியூசிக் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜிங்ல ஏகப்பட்ட வெரைட்டி, அந்த வெரைட்டிக்கு அளவே இல்லை. அவ்வளோ சாங்ஸ், அவ்வளோ பாட்காஸ்ட், அவ்வளவு இண்டிவிஜுவல் கான்செப்ட்ஸோட சாங்ஸ் எல்லாமே உள்ள வந்து அவைலபிளா இருக்கும். அண்ட் என்டர்டெயின்மெண்ட் திங்ஸும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அவைலபிளா இருக்கும். ஒவ்வொரு சாங்கோட ஆர்த்தர்ஸ் அவங்க வந்து என்னென்ன சிங் பண்ணியிருக்காங்க, அதோட பிஜிஎம்ஸ் எந்த மாதிரி, ட்ராக் வால்யூம் தனியாக எடுக்கிற மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இதுக்குள்ள வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் தனியாலாம் பே பண்ண தேவையில்லை. பிஎஸ்என்எல் நம்பர் மட்டும் இருந்தால் போதுமானது. இதுக்குள்ளே லாகின் பண்ணும்போது ஓடிபி கேட்பாங்க. அதுக்கு உங்கள் பிஎஸ்என்எல் நம்பர் கொடுத்தா போதும். அதில் கரண்ட்டாக ரீசார்ஜ் பிளான் இருந்தால் மட்டுமே போதுமானது. நீங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷனுமே வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு ஹைலி அட்வான்டேஜ் இருக்குது. அடுத்து வாவ் என்டர்டெயின்மெண்ட். ஸோ இந்த வாவ் என்டர்டெயின்மெண்ட்டை பற்றி நான் அவ்வளோ பெருசாக சொல்ல மாட்டேன். சில கண்டென்ட் உள்ள வந்து அவைலபிளாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். கூடவே பார்த்தீங்கன்னா BITV ஓடிடி பிளாட்ஃபார்ம் பற்றி சொல்லியிருக்காங்க இல்லையா? எஸ், அந்த ஓடிடி ப்ளே ஆப்ஷனில் இருக்க அந்த BITVயோட சப்ஸ்கிரிப்ஷனும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஸோ இதையுமே நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பிஎஸ்என்எலோட பெனிஃபிட்ஸ்லேருந்து. இது போலவே ரீசெண்டாக இப்போ ஆட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் ஓடிடி ஆப்ஷன். ஸோ அந்த வேவ்ஸ் ஓடிடி ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்என்எலோட செல்ஃப் கேர் ஆப்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ ஆப் வெர்ஷனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்கள்கிட்ட பிஎஸ்என்எல் நம்பர் இருந்தால் போதுமானது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அன்லீஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஏகப்பட்ட நியூவான ப்ரோக்ராம்ஸை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து கன்சியூம் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவை. பிஎஸ்என்எலோட சப்ஸ்கிரிப்ஷன், பிஎஸ்என்எலோட நம்பர். ஸோ இது இருந்தாலே போதும். இந்த எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸையும் நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு இது தெரியல, அதுதான் உண்மை. அதே மாதிரி பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் தான் இதை மென்ஷனும் பண்ணுறாங்க. பல இடங்களில் ஹைட் பண்ணிடுறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? எல்லாருமே அதுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் மேபி சில பல ரீசன்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாக நடக்கட்டும்.